tell you from my experience. என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். It's a tremendous battle to fight against partiality. பட்சபாதத்தோடு கூட போராடுவது மிகப்பெரிய ஒரு போராட்டம். Some of the best elders in CFC have not got rid of partiality in their lives. CFC சபையில் இருக்கக்கூடிய சில நல்ல நேர்த்தியான மூப்பர்கள் இன்னுமாய் பட்சபாதத்தின் விடுதலை பெறவில்லை. I can see it. என்னால் பார்க்க முடிகிறது. I don't judge them because they don't see it themselves. அவர்கள் அதை பார்க்க முடியவில்லை, ஆகவே அவர்களை நியாயந்தீர்ப்பதில்லை. My dear brothers, especially elders, என் அருமையான சகோதரர்களே, குறிப்பாக மூப்பர்களே, because you have responsibility in your church, உங்கள் சபையில் உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. It's very easy to be partial. நீங்கள் பட்சபாதமாக இருப்பதற்கு, பாரபட்சமாக இருப்பது எளிது. I must not even be partial to the righteous person. நான் நீதிமானா நடக்கிற நபருக்கு கூட பட்சபாதமாக இருக்க கூடாது. Because கூடாது. sometimes the righteous person can be wrong. ஏனென்றால் சில சமயத்திலே அந்த நீதிமானும் கூட தவறாக இருக்க முடியும். I must not be partial to a poor person. நான் ஒரு ஏழை என்பதனாலே பாரபட்சம் காண்பிக்க கூடாது. Some people say, oh, I'll always be against the rich people. சிலர் சொல்கிறார்கள், எப்பொழுதுமே பணக்காரர்களுக்கு நான் விரோதியானவன். That is partiality. அதுவும் பட்சபாதம் தான். Who told you to be partial against rich people? பணக்காரர்களுக்கு விரோதமாக நீ பட்சபாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னது யார்? See this verse in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் இந்த வசனத்தை பாருங்கள். In Exodus யாத்ராகமம் and chapter 23. 23ஆம் அதிகாரம். Exodus 23 verse 2. யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். You shall not follow a multitude in doing evil. தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதீர்கள். If many people in your church say something, don't just agree with them. உங்க சபையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் சொல்லுகிறபடினாலே ஒன்றை ஒத்துக்கொள்ள வேண்டாம். They may be wrong. அவர்கள் தவறாக இருக்க முடியும். And you shall not testify in a dispute to turn aside a multitude to prevent justice. வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக. And listen to this. கவனியுங்கள். You shall not be partial to a poor person in his dispute. வாக்கியத்திலே தரித்திரனுடைய முகத்தை பாராயாக அல்லது நீதி நியாயம் செய்யும் பொழுது. That's a funny law. இது பிரமாணத்தின் ஒரு பகுதி. It's a very peculiar type of law. இது விசித்திரமான ஒரு பிரமாணமாக இருக்கிறது. In a court they take bribes from the rich. வழக்கு மன்றத்திலே பணக்காரர்களிடத்திலிருந்து லஞ்சம் வாங்குகிறார்கள். You have to tell the judge, don't be partial to the rich. நாம் அந்த நியாயாதிபதியிடத்தில் என்ன சொல்ல வேண்டும்? நீ பணக்காரர்கள் மீது பாரபட்சமாக இருக்க வேண்டாம். But here it says don't be partial to the poor. ஆனால் இந்த வசனத்திலே 3ஆம் வசனத்திலே யாத்ராகமம் 22:3 வாசிக்கிறோம், நீ தரித்திரனுக்கு பாரபட்சம் காண்பிப்பாதிருப்பாயாக. Because we have understood spiritual values. நாம் ஆவிக்குரிய மதிப்பீடுகளை அறிந்து கொண்டால் God cares for the poor. தேவன் ஏழைகளை கவனிக்கிறார். So if the poor person says something and the rich person says something, ஏழை ஒன்றை சொல்லுகிறான், பணக்காரன் ஒன்றை சொல்லுகிறான், I'm going to believe the poor person. ஏழை எதை சொல்றானோ அதை தான் நம்ப வேண்டும். You are sinning. நீங்கள் பாவம் செய்கிறீர்கள். You are showing partiality to the poor. நீங்கள் தரித்திரனுக்கு பாரபட்சம் காண்பிக்கிறீர்கள். It's very difficult to be free from partiality. ஆவே பாரபட்சத்திலிருந்து விடுதலை பெறுவது மிகவும் கடினம். We have a tendency to be partial towards the one who is weak. ஆகவே பலவீனமாய் இருக்கிறவர்கள் பத்தியிலே பாரபட்சம் காண்பிக்கும்படியாக நாம் சோதிக்கப்படுகிறோம். Sometimes the weak person can be wrong. சில சமயத்திலே பலவீனமான மனிதன் தவறாக இருக்க முடியும். And we must not take the side just because he is weak. அவன் பலவீனமாய் இருக்கிறபடினால அவன் சார்பாக நாம் போய்விட கூடாது. Your big brother and a small little brother are having a fight. Why do you take the side of the little brother? ஒரு பெரிய சகோதரனுக்கும் ஒரு சிறு சகோதரனுக்கும் சண்டை வருகிறது, நீங்கள் ஏன் சிறு சகோதரனிடத்திலே போகிறீர்கள்? Two children. ரெண்டு Why do பிள்ளைகள். you take the side of the smaller child? ஏன் சிறு பிள்ளைகள் சார்பாக போகிறீர்கள்? Because you say he is weak. அவன் பலவீனமாய் இருக்கிறான். You are partial. நீங்கள் பட்சபாதமாய் Your இருக்கிறீர்கள். little child may be wrong. ஏனென்றால் அந்த சிறு பையன் தவறாக இருக்க I'm முடியும். giving you some examples to show you how partiality is so deeply rooted in us. இந்த பாரபட்சமானது எவ்வளவு ஆழமாய் வேரூன்றி நமக்குள்ளாக இருக்கிறது என்பதை காண்பிக்கும்படியாக உதாரணங்களை சொல்கிறேன். Your wife has a problem with some other sister. உங்களுடைய மனைவிக்கு வேறொரு சகோதரியோடு கூட பிரச்சனை வருகிறது. Can you be impartial? நீங்கள் பாரபட்சம் இல்லாமல் இருக்க முடியுமா? Very difficult. மிக மிக கடினம். Is it possible that your wife could be wrong? உங்களுடைய மனைவி தவறாக இருக்கக்கூடிய சாத்தியம் உண்டா? Or do you feel my wife can never be wrong? அல்லது என்னுடைய மனைவி தவறே செய்ய மாட்டாள் என்று சொல்கிறீர்களா? She is like the angel Gabriel, can never be wrong. என்னுடைய மனைவி காப்ரியேல் தூதனை போல ஒரு காலம் தவறு செய்ய மாட்டாள். Don't be foolish. அப்படி புத்தியீனமா இருக்க வேண்டாம். I'm not saying you should have a fight with your wife. உன்னை மனைவியோட சண்டை போடுங்க என்று நான் சொல்லவில்லை. And I'm not saying that you should not help her. அவன் மனைவிக்கு உதவி செய்ய கூடாது என்று And I'm சொல்லவில்லை. not saying you should accuse her. மனைவியை குற்றம் சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. Don't be partial. பாரபட்சம் இல்லாமல் இருக்க வேண்டும். I'm just trying to tell you it is very difficult to be free from partiality. ஆகவே பட்சபாதம் காண்பிக்காமல் இருப்பது இதிலிருந்து விடுதலை பெறுவது மிக மிக It கடினம். is easier to be free from dirty thoughts than to be free from partiality. அசுத்த எண்ணங்களிலிருந்து விடுதலை பெறுவது எளிது, ஆனால் பாரபட்சத்திலிருந்து விடுதலை பெறுவது கடினம். Easier to overcome anger than to overcome partiality. நாம் கோபத்தை எளிதாய் மேற்கொண்டு விட முடியும், பாரபட்சம் அப்படி அல்ல. Many God-fearing parents are partial towards one of their children. அநேக கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளிலே ஒருவரிடத்திலே பாரபட்சமாய் இருக்கிறார்கள். Yeah, you ask yourself.
உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். If you got a few children, உங்களுக்கு சில பிள்ளைகள் இருக்கிறார்கள் see என்றால் whether you're partial towards one of them. நீங்கள் அந்த பிள்ளைகளிலே யாராவது ஒருவர் மீது பாரபட்சமாக இருக்கிறீர்களா? You don't fear God. நீங்கள் தேவனுக்கு And if you பயப்படுவதில்லை. don't fear God, you will not have wisdom for other things. நீங்கள் தேவனுக்கு பயப்படவில்லை என்று சொன்னால் மற்ற காரியங்களுக்கு உங்களுக்கு ஞானம் இருக்காது. Why am I speaking so much against this sin of partiality? ஏன் இந்த பட்சபாதத்துக்கு விரோதமாக இவ்வளவு நான் பேசுகிறேன்? Because it will prevent you from getting wisdom. ஏனென்றால் ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது ஒரு தடையாக இருக்கிறது. James chapter 2, it says, don't be partial to the rich person who comes to your church. யாக்கோபு 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், சபைக்கு வருகிற பணக்காரனிடத்திலே பாரபட்சமாக இருக்க வேண்டாம். Exodus 23 says, don't be partial to the poor. யாத்திராம் 23ஆம் அதிகாரத்திலே தரித்திரனிடத்திலே பட்சபாதமாக இருக்க I வேண்டாம். want to keep both. எனக்கு இரண்டுமே கைக்கொள்ள விரும்புகிறேன். I don't want to be partial towards any person in my church. என்னுடைய சபையில் எந்த ஒரு மனிதன் மீதும் நான் பாரபட்சம் காண்பிக்க விரும்பவில்லை. யாரும் அப்படி இல்லை. Not even my favorite elder. எனக்கு பிடித்தமான மூப்பர். I don't have any favorite elders. எனக்கு பிடித்தமான மூப்பர் என்று யாரும் இல்லை. If somebody is wrong, he's wrong. யாராவது தவறு என்று சொன்னால் தவறுதான். Senior most elder can be wrong. Senior most elder can be wrong. மூத்த மூப்பர் தவறு என்று சொன்னால் And தவறுதான். the junior elder may be right. அல்லது இளைய மூப்பர் அவர் சரியாக இருக்க முடியும். You really want to grow in wisdom? உண்மையாலுமே ஞானத்தில் வளர வேண்டுமா? You want to have the anointing of the spirit of wisdom upon you உங்களுக்கு ஞானத்தின் ஆவியானவருடைய அபிஷேகம் உங்கள் மீது இருக்க வேண்டுமா? when you speak God's word? தேவனுடைய வார்த்தையை பேசும்பொழுது Be free from partiality. பட்சபாதத்திலிருந்து விடுதலையாக இருங்கள். Don't believe everything you hear. கேட்கிற எல்லாவற்றையும் நம்ப வேண்டாம். Don't even believe everything you see. காண்கிற எல்லாவற்றையும் கூட நம்ப வேண்டாம். Take it in. அதை உள்ளே எடுத்துக்கொள்ளுங்கள். Absorb it. அதை நீங்கள் ஆராய்ச்சி Take it செய்யுங்கள். before the Lord and say, Lord, what is the truth now? தேவனுக்கு முன்பாக எடுத்து சென்று ஆண்டவரே இப்படியும் கேள்விப்படுகிறேன் அப்படியும் கேள்விப்படுகிறேன் எது உண்மை ஆண்டவர் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். Let me show you how the Lord told in the Old Testament the Israeli judges to judge matters. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேலிலே நியாயம் விசாரித்தவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். Deuteronomy chapter 13, உபாகமம் 13ஆம் அதிகாரம் verse 12. 12ஆம் வசனம். If you hear something, நீ ஒன்றை கேள்விப்பட்டால், you heard some news ஒரு செய்தியை கேள்விப்படுகிறாய், that in one of your cities something is happening. பட்டணங்களிலே ஒன்றிலே ஏதோ ஒன்று நடக்கிறது. You heard that some worthless men, verse 13, have gone out and seduced the others, saying, let us go and serve other gods. நாம் வேறே தேவர்களை சேவிக்க போவோம் வாருங்கள் என்று தங்கள் பட்டணத்தின் குடிகளை ஏவினார்கள் என்ற செய்தியை கேள்விப்படும்போது, today it may not be anything as serious as that, but you heard something in your church. இன்றைக்கு இது போல சீரியஸான காரியமா இல்லாம இருக்கலாம், ஆனால் சபையில ஏதோ ஒரு விஷயத்தை You heard கேள்விப்படுகிறீர்கள். some people are doing this in your church. சில மக்கள் உங்கள் சபையில இதை செய்கிறார்கள் என்று And கேள்விப்படுகிறீர்கள். 2 or 3 people came and told you. 2-3 பேர் எடுத்து வந்து சொல்லிட்டாங்க. What should you do? என்ன செய்ய வேண்டும்? Listen carefully. கவனமாய் கேளுங்கள். See the number of words that are used. எங்கே எவ்வளவு வார்த்தை பதங்கள் Verse பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, கையாளப்பட்டிருக்கிறது பாருங்கள். 14. 14ஆம் வசனம். You shall investigate. நீ நன்றாய் விசாரித்து, You shall search out. நீ கேட்டு ஆராய்ந்து, You shall inquire thoroughly. நீ முற்றிலுமாய் விசாரித்து, And if it is true, அது நடந்தது மெய்யானால், and the matter is established, அது நிச்சயமாய் நடந்ததானால், that it has really been done, அது நிச்சயமாய் நடந்தது என்று காண்பாயாக, then go and take action. அப்பொழுது போய் நீ நடவடிக்கை எடு. Let me repeat it. நான் மீண்டுமாய் You சொல்லட்டும். shall investigate. விசாரிக்க வேண்டும், You shall search out. கேட்க வேண்டும், You shall inquire thoroughly. ஆராய்ந்து பார்க்க வேண்டும். And if it is true, அது உண்மையானால், and the matter is established, அது நிச்சயமானால், then take action. நடவடிக்கை எடு. Don't just suddenly do it. உடனடியாக செய்து விட வேண்டாம். This is old covenant. பழைய உடன்படிக்கை. How much more in the new covenant? புதிய உடன்படிக்கையில் எவ்வளவு அதிகமாக நாம் கவனமாக இருக்க வேண்டும். This is how we grow in wisdom. இப்படி தான் நாம் ஞானத்திலே Lord, வளருகிறோம். I don't want to just listen to everything I hear. ஆண்டவரே, நான் கேட்கிற எல்லாவற்றையும் நான் நம்பி விட வேண்டாம். I want to hear it. நான் கேட்கிறேன், I want to keep my eyes open. கண்களை திறந்து பார்க்கிறேன். But I want to judge with righteousness. நான் நீதியாக இதை விசாரித்து பார்க்க வேண்டும். Now many of us have not been doing this. நம்மள எத்தனை பேர் இப்படி செய்யாமல் இருக்கிறோம்? We've been like little children, believing everything. நாம் எல்லாவற்றையும் நம்புவதிலே சிறு பிள்ளைகளை போல இருக்கிறோம். We have to grow up to maturity in our thinking. நாம் வளர்ச்சிக்கு நேராய் வளர வேண்டும். And சிந்தையிலே say, Lord, I want to be mature in my thinking. ஆண்டவரே, என்னுடைய சிந்தையிலே நான் வளர்ச்சி பெற்றவனாய் இருக்க வேண்டும். In my heart, என்னுடைய உள்ளத்திலே I want to be loving like a child, ஒரு குழந்தையை போல் அன்பாய் இருக்க வேண்டும். humble, தாழ்மையாய், not hating anybody, யாரையும் பயக்காதபடி, not despising anyone. யாரையும் அற்பமாய் எண்ணாதபடி. But in my mind, I want to be mature. என்னுடைய மனதிலே ஆண்டவரே, நான் வளர்ந்தவனாய் இருக்க வேண்டும். That is to grow in wisdom. இதுதான் ஞானத்திலே வளருவது. See, in Hebrews in chapter 5, எபிரேயர் 5ஆம் அதிகாரத்திலே it says here how Jesus overcame sin. இயேசு எப்படி பாவத்தை மேற்கொண்டார் என்று வாசிக்கிறோம். It wasn't easy for him. அவருக்கு எளிதாக இல்லை.
It's not easy for us, it was not easy for Jesus. நமக்கு எளிதாக இல்லை, இயேசுவுக்கும் எளிதானதா இல்லை. Hebrews 5 verse 7. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். In the days of Jesus' flesh, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், that means 33 and a half years. 33 ஆண்டுகள். In all those days, அந்த நாட்களில் எல்லாம், that is many thousands of days, ஆயிரக்கணக்கான நாட்கள், at least 10,000 days or more. குறிப்பாக குறைந்தபட்சம் 10,000 நாட்களுக்கு மேலாக, In all those more than 10,000 days of his flesh, அவர் மாம்சத்தில் இருந்த அந்த 10,000 நாட்களுக்கும் அதிகமாக he prayed. அவர் ஜெபித்தார். And supplicated means specific request. அவர் விண்ணப்பித்தார் என்று சொன்னால் குறிப்பான ஒரு ஜெபம். And how did he pray? நாம் எப்படி With ஜெபிக்கிறோம்? loud crying and tears. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும். That's why he used to go to the wilderness, so as to ஆகவே not தான் to அவர் disturb anybody. அவர் யாரையும் தொந்தரவு செய்யாதபடிக்கு வனாந்தரத்திலே போய் ஜெபித்தார். What is he praying for? அவர் எதற்காக ஜெபித்தார்? He was praying to one who could save him from spiritual death. ஆவிக்குரிய மரணத்திலிருந்து தம்மை ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி ஜெபித்தார். That's not talking about physical death. இது சரீர பிரகாரமான மரணத்தை குறித்து பேசவில்லை. How do we know that? அது எப்படி நமக்கு தெரியும்? Because it says his prayer was heard. அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He was not saved from physical death. அவர் சரீர பிரகாரமான மரணத்திலிருந்து So what ரட்சிக்கப்படவில்லை. was the prayer that was heard? அவர் கேட்கப்பட்ட ஜெபம் என்ன? There are two types of death, physical death, spiritual death. ஆவிக்குரிய மரணம், சரீர மரணம். ரெண்டு விதமான மரணம் Spiritual இருக்கு. death comes through sin. That's the only way it can come. ஆவிக்குரிய மரணம் பாவத்தின் மூலமாக மட்டுமே வருகிறது. அது ஒன்றே காரணம். James 1:13 to 15 says that. யாக்கோபு 1:13-15 வரைக்கும் வாசிக்கிறோம். Sin finally ends in death. பாவம் கற்பந்தரித்து அப்படின்னு சொல்லி கடைசி மரணத்தில் So முடிவு. Jesus wanted to be saved from spiritual death. இயேசு ஆவிக்குரிய மரணத்தை வந்து தம்மை ரட்சிக்க முடியாது விரும்பினார். An amazing truth. He knew he could not save himself. மிகவும் வியப்பான ஒரு சத்தியம் என்னவென்றால் அவர் தன்னைத்தானே He ரட்சித்துக் கொள்ள prayed முடியவில்லை. to somebody to help him. தமக்கு உதவி செய்யும்படியாக அவர் யாரையோ ஒரு நோக்கி Just ஜெபிக்க like வேண்டியதாக we have இருந்தது. to pray to somebody to help us. நாம் எப்படி ஜெபிக்கிறோமோ உதவி செய்யும்படியாக அதே போல அவரும் ஜெபிக்க He வேண்டியதாக இருந்தது. prayed to him who could save him from that death. தம்மை அந்த மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி ஜெபித்தார். And he didn't just say, "Oh Father, just save me." ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று அப்படி ஜெபிக்கவில்லை. Loud crying and tears. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்தார். When do you pray with loud crying and tears? நீங்கள் எப்பொழுது பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபிக்கிறீர்கள்? I'll tell you. நான் சொல்கிறேன். If your child is dying in the hospital உன்னுடைய குழந்தை ஆஸ்பத்திரியிலே மரித்துக் கொண்டிருக்கும் and all the தருவாயிலே doctors have given up hope, மருத்துவர்கள் எல்லாம் நம்பிக்கை விட்டு விட்டார்கள். then you will pray with loud crying and tears. அப்பொழுதுதான் நீங்கள் பலத்த சத்தத்தோடும் You கண்ணீரோடும் pray with ஜெபிப்பீர்கள். loud crying and tears when you're desperate about something. நீங்கள் எதை குறித்தாவது மிகவும் பரிதாபமான சூழ்நிலை வரும்பொழுது நீங்கள் அதிகமாக ஜெபிப்பீர்கள் பலத்த சத்தத்தோடு. Jesus was desperate about not sinning even once. ஒரு முறை கூட நான் பாவம் செய்ய கூடாதே என்றதான ஒரு உணர்விலே அவர் இருந்தார். We are not so desperate, that's why we sin. நாம் அவ்வளவு பதற்றப்படுவதில்லை, ஆகவே தான் நாம் பாவம் செய்கிறோம். If we were desperate like Jesus was, we would pray like this and we would not sin. இயேசு வாஞ்சித்தது போல நாமும் வாஞ்சிப்போம் என்று சொன்னால் நாம் பாவம் செய்ய மாட்டோம். And why was he heard? அவர் ஏன் கேட்கப்பட்டார்? Not because he's a son of God. அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தபடினாலே கேட்கப்பட்டார். Listen to this verse. இந்த வசனத்தை கவனியுங்கள். He was heard because of his godly fear. தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம், தமக்கு இருந்தான கர்த்தருக்கு Why பயப்படுகிற was பயத்தின் நிமித்தம் Jesus கேட்கப்பட்டார். heard? Because of his fear of God. அவருக்கு இருந்த தேவ பயத்தின் நிமித்தமாய் தான் இயேசுவினுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. Although he was a son, verse 8, he feared God. 8ஆம் வசனத்தில் அவர் குமாரனாய் இருந்தும் அவர் பயபக்தியாய் And இருந்தார். he learned obedience through the fear of God. அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் மூலமாக அவர் And கீழ்ப்படிதலை if he had கற்றுக்கொண்டார். to suffer, he will be willing to suffer, but he would not disobey God. பாடுபட வேண்டுமானாலும் பாடுபடுவாரே அல்லாமல் அவர் கீழ்ப்படியாமல் இருக்க மாட்டார். That means 40 days without food, I'm willing to suffer, but I will not 40 நாள் disobey சாப்பாடு God. இல்லாமல் இருக்க வேண்டுமா? இருக்கிறேன், ஆனால் நான் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போக மாட்டேன். That is how he became perfect or completed his earthly life. இப்படித்தான் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பூரணப்படுத்தினார். And now இப்பொழுது he has become the author of salvation to those who obey him in the same way. இதே விதமாய் அவருக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு அவருக்கு ரட்சிப்பின் அதிபதியாய் That மாறுகிறார். means Jesus has finished the course, இயேசு தம்முடைய ஓட்டத்தை முடித்தார். and now he says to us, I can teach you to run this race. இப்பொழுது இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு நான் உனக்கு கற்றுக் I கொடுக்கிறேன் can என்று teach you சொல்கிறார். to finish this course. இந்த ஓட்டத்தை முடிப்பதற்கு நான் உனக்கு But கற்றுக் you must கொடுக்கிறேன். fear God like I feared God when I was on earth. நான் பூமியில் இருந்தபொழுது எப்படி தேவனுக்கு பயப்பட்டனோ அப்படியே நீங்களும் பயப்பட வேண்டும். So many people are seeking for the Holy Spirit. அநேகர் பரிசுத்த அபிஷேகத்துக்காய் நாடுகிறார்கள். What did we read in Isaiah 11? ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் என்ன The வாசிக்கிறோம்? Holy Spirit is the spirit of the fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவியானவர் என்று ஆவியானவரை குறித்து வாசிக்கிறோம். I would rather have the spirit of the fear of the Lord than just speak in tongues. அந்நிய பாஷை பேசுவதை காட்டிலும் எனக்கு கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தின் ஆவி இருந்தால் போதும். 99% of the people I have heard speak in tongues have no fear of God. நான் கேட்டிருக்கக்கூடிய அந்நிய பாஷை பேசக்கூடிய 99% கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே இல்லை. Speaking
speaking in tongues is a very good gift. I thank God for it. அந்நிய பாஷை பேசுகிற வரத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி But செலுத்துகிறேன். without the fear of God, it is worthless. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்று சொன்னால் அந்நிய பாஷை வரம் Holy மதிப்பற்றது. Spirit is the spirit of the fear of the Lord. பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஆவியானவர். And Jesus had that. இயேசுவுக்கு அது இருந்தது. And that's why his prayer was heard. ஆகவே தன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது.